இருந்துட்டு நாங்க போயிட்டு தர்ப எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து உங்க கையில கொடுக்குறோம். சுமையே கட்டி எடுத்துட்டு போய் ஆத்துல கூட. ஐயா நானும் அரசாங்கத்து பிள்ளைதான் இல்லை என்ன சொல்லவில்லை. இதுவரை நான் காட்டுக்கே வந்தது கிடையாது. இருந்தாலும் நானே அறுத்துக் கொள்ளுகிறேன். இல்லை என்றால் ஐயன் கூப்பிட்டு சொல்லுவார். அப்படியா? சரி சரி, நான் வடக்கே செல்கிறேன். தெற்கு. நீ எங்க செல்ல? வடக்கு. அப்படியா? நீ மேற்கே செல்லு. அதே இடத்து சென்று எல்லாம் இதே இடத்துல வர வேண்டும். இதோ தெரியுது ஆலமரம். இந்த இடத்துல வந்து சேர்ந்து 4 பேரும் ஒன்று சேர்ந்து வீட்டுக்கு போகலாம். ஆகட்டும், சென்று வரேன். உமா மகேஸ்வரா என்னுடைய தீங்குதான் இதோ இருக்கும் வறுமை குற்றம் இருக்கிறது. ஏதோ சத்தம் கேட்கிறது. நான் தர்ம நேரத்திலே என்னை பாம்பு கடித்து விட்டது. பாம்பு ஏன் போய் கடிக்கணும்? கோபி, உங்களுக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா? தாசு போய் பாம்பு கடிக்கல, அந்த பாம்பு வந்து தாசனை தீண்டி விட்டது. இந்த செய்தி என் தாயிடம் சொல்லி விடுங்களேன். ஐயோ, உயிர் போகுது. ஏண்டா பாபு, இவனை எப்படி ஆத்து வரைக்கும் தூக்கிட்டு போவது? நம்மளால முடியாது. என்னால முடியாது பாபு. என்னால முடியாதுப்பா. அப்படியா? சரி சரி, அதோ தெரியும் ஆலமரத்து அடியில காரை முட்புதர் இருக்கு. ஆமா, அதற்கு அடியில போட்டு ஆவாரம் தழை போட்டு மூடிட்டு பையாறு போட்டே போலாம். அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லிடலாமா?
வீட்டுக்கு வரவு காணி வேகுதே கும்பி ஐயோ 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 நடந்து முன் வந்திட்டீரோ கேட்டுமே வருவோம் என்றால் கிட்டிட இடமும் காணே 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 மகனே லோகிதாசா, அம்மா நான் தர்மை கொய்து வருகின்ற சென்றாயடா இதுவரை காணவில்லையே ராஜா. உன் முகத்தை நான் பார்க்க முடியவில்லையடா ராஜா. என்ன செய்வேன் இன்னமும் வர காணே. என் மகள் பார்க்க முடியவில்லையடா ராஜா. அந்தே பொழுது வந்திடலாச்சே அந்தி பொழுது வந்திடலாச்சுதே அந்தே பொழுது வந்திடலாச்சே அன்னமும் அம்மா நான் சென்று அதலாத்து பிள்ளைகளோடு தர்மத்தை கொய்து வருகின்ற சென்றாயடா ராஜா. இதுவரை காணவில்லையே ராஜா. லோகிதாசா, கடுகில் நீ வருவாய் என்று கடுகில் நீ வருவாய் என்று என் கைதனில் குழையேதி அவன் கடுகினில் வருவான் என்று என் கையில் கூழ் ஏந்தி அடகே சென்றவழி அரும்பாவி பார்த்தேனடா. படபட அடைத்திட உனது நெஞ்சோ லோகிதாசா, படபட அடைத்திட உனது நெஞ்சோ பாலகா நாகம் போத்தி விதத்தினால் மாண்டா என்று இளமு என் சொல்லை கேளா. தர்மை கைது கொண்டு கடையிலே வருவாய் என்று உன்னை பெற்றத்தால் நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேனே. அசலாத்து பிள்ளைகளோடு நான் உன்னை அனுப்பி வைத்தேனே. அசலாத்து பிள்ளைகளே
ஆவிய மாந்தர் கூட்டம் தாவிய மாந்தர் கூட்டம் அணை கண்டு தொடர்வது போல் தேவியே உங்கள் பின்னே இணைந்த என் மகன் தான் எங்கே வீதி எது காணே ஓவிதி ஏதோ காணே வீதி எது காணே எனக்கு தோன்று பாதியே வயது மெத்தே பதறியே பதைக்குதப்பா நான் பெற்ற மகன் உங்களோடு அனுப்பி வைத்தேனே என் மகன் எங்கே ஐயா பட்டம் வைத்து காத்து வந்த பதுமையின் பத்தொன்பத்தி காத்து வந்தேன் பசுமையின் மகனே பதிந்து உமைசி சோழனே எங்கு வர என்பதனை தன்னை குறைக்கிறவே ஐயா எங்கு வர பெற்ற மகன் ஐயா பத்தொன்பத்தி காத்திருந்தேன் பதுமையின் மகனே பதிந்து உரைசி சோழனே அம்மா என் மகனை உங்களோடு அனுப்பி வைத்தேனே உங்கள் கூட்டத்தில் காணவில்லையே என் மகள் லோகிதாசன் எங்கே ஐயா அம்மா எப்படி சொல்வது என்று தெரியவில்லை அம்மா அம்மா மனதை திடப்படுத்திக் கொள்ளுங்கள் அம்மா என்ன அம்மா காட்டில் தர்பை கொழும்பது கொய்யும் போது உன் மகன் பாம்பு கடித்து இறந்து விட்டான் அம்மா மகனே பாவி மகனே பாம்பே
பாரமாக சுமந்து ஈண்டெடுத்தீனா அம்மா. நான் தர்மை கொய்து வருகிறேன் என்று சென்றவுடனே பாம்பு கிளையாகி விட்டாயடா ராஜா. இனிமேல் இந்த தாய் உன் திருமுகத்தை நான் பார்க்கவே முடியாதா? இதற்காக தான் உன்னுடைய வயிற்றிலே சுமந்து ஈண்டெடுத்தேனடா ராஜா. லோகிதாசா, அப்பா மாண்டாயோ ஓ பாலனே, அப்பா மாண்டாயோ ஓ பாலனே, அப்பா மாண்டாயோ ஓ பாலனே, பக்காலனா எத்தீலனே, அப்பா 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 மாண்டாயோ பாலனே, எப்ப காரணா எதீலனே. கப்பியே உன்னை கலந்தீனே, அப்படியே உன்னை கலந்தீனே, கப்பியே உன்னை கலந்தீனே, ஒப்பி வந்ததே ஓஹோமீனே. அப்பா 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 சட்டம் வைத்ததே சங்கமதியப்பட்டே, சட்டம் வைத்ததே சங்கமதியப்பட்டே, நித்தம் இருந்ததே இலை குலைவாடா. அப்பா 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 மாண்டாயோ பாலனே, எப்ப காரணா எதீலனே. லோகிதாசா, எங்கேயோ இடி இடிக்கிறது, எங்கேயோ மழை பொழிகிறது என்று நினைத்தேனே. ஆனால் இடித்த இடி என்னுடைய தலை மீது விழுந்து விட்டதடா ராஜா. இனிமேல் இந்த பாவி நான் உன் திருமுகத்தை பார்க்கவே முடியாதடா. லோகிதாசா, மாண்டாயோ மகனே பாம்பா, மறந்தாயோ உன் அன்னை தன்னை, மாண்டாயோ மகனே பாம்பால், மறந்தாயோ உன் அன்னை தந்தை வேண்டாயோ. மாண்டாயோ மகனே பாம்பால், மறந்தாயோ உன் அன்னை தன்னை, வேண்டாயோ நடுத்தெருவில் விட்டாயோ தனியாக. மகனே, ஆண்டாயோ செய்து போனே அடிமையோ பொய்க்கலாச்சே, பூண்டியே ஈசன் பாதும் போனாயே மகனே. அப்பா 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 மகனே லோகிதாசா, உன்னுடைய தந்தை, உன்னை பெற்றெடுத்த தந்தை என்னுடைய மகன் லோகிதாசன் எங்கே? நான் பெற்ற பிள்ளை லோகிதாசன் எங்கே என்று கேட்டால் அவருக்கு என்னடா பதில் எடுத்திருப்பி? தர்மை கொய்து வருகின்ற சென்றாயே, ஆனால் அறவத்தால் நீ மாண்டு மிணங்கி விட்டாயடா ராஜா. ஐயா, அது நாட்டு மனிதர்களே! ஐயா! ஐயா, அம்மா, என்னுடைய மகன் எங்கே ஐயா? என் மகனை நான் பார்க்க வேண்டும் ஐயா. என் மகனை பார்த்து நான் தகனம் செய்ய வேண்டும். நான் பெற்ற கடனுக்காக, இந்த அப்பாவை நான் பெற்ற கடனுக்காக என் கரத்தால் கொல்லி வைத்து என் மகனை நான் தகனம் செய்ய வேண்டும் ஐயா. என் மகன் லோகிதாசன் எங்க இருக்கின்றார்? அவனை நான் பார்க்க வேண்டும். அம்மா, அழ வேண்டாம் அம்மா. அம்மா, ஆலமரத்து அடியில காரை முட்புதர் இருக்குமா, அதன் அடியில் போட்டு விட்டு
ஆவாரந்தாழ் மேலே போட்டுட்டு வழியார போட்டு வந்திருக்குமா. அதாம்மா உன் மகன் இருக்க இடம். ஐயா ஆமா, என்னுடைய மகனை நான் பார்க்க வேண்டுமானால் நீங்கள் வரும் வழியில் ஆவார தடையை போட்டுவிட்டு வந்து விட்டீர்கள். அந்த வழியாக நான் சென்றால் என் மகனை நான் பார்க்க முடியுமா? ஆமாமா, உண்மையாகவா? உண்மையாகதாம்மா. இது ஒன்றே எனக்கு போதும் ஐயா. ஆகட்டும்மா. நான் சென்று என் மகனை பார்த்து என் கரத்தால் கொல்ல வைத்து விட்டு நான் வருகின்றேன். லோகிதாசா, பெற்ற தாய் 10 மாதம் சுமந்து பால் ஊட்டி சீராட்டி வளர்த்து வந்த பெற்ற தாய் எனக்கு கொல்லி வைப்பாய், எனக்கு கொல்லி வைப்பாய் என்று நான் உன்னை ஈன்றெடுத்தேனடா. கடைசியில் உனக்கு கொல்லி வைக்க நிலைமை நேர்ந்து விட்டதடா ராஜா. இப்போது நான் புறப்படுகின்றேன். அடிமை கொண்டாரே அந்தனர் அவரிடம் சென்று விடை பெற்று நான் சென்று என் மகனை பார்த்து தகனம் செய்து விட்டு வருகின்றேன். ஐயா ஐயா அந்தனரே, ஐயா வேதியரே, என்னை அடிமை கொண்டவரே, அருமை கொண்டவரே, ஐயா அந்தனரே, என்னை அடிமை கொண்டவரே, ஐயனே ஐயனே யாவெளியரே, எம்மை அருமை கொண்டவரே, மதிப்புக்கு மரியாதை